தெரிஞ்சு எனக்கு எங்களுக்குள்ள ஏதோ உறவு இருக்கிற மாதிரி இருக்க. அந்த உறவு என்னை யோப்பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்க. வாசி எங்க போன தெரியலையே. சாப்பாடெல்லாம் ஆறி போகுது. அம்மா அவன் இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். இப்ப வந்துருவான். சாஸ்திரி, நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. வாசு வரதுக்கு நேரமாகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சம்பந்தி, வாசுவும் வரட்டும், எல்லாருமா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். இவ்வளவு சின்ன வீட்டுக்கு வந்துட்டீங்க, இன்னமும் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு உட்கார வைக்கிற பழக்கத்தை விடலையா வைஷாலி? ஏன் எதுக்காக இப்ப அவனுக்காக காத்திருக்கணும்? அவன் வரப்போறான், மிச்ச மீதி வைக்கிறத சாப்பிட போறான், போய் தூங்க போறான். வேலைக்காரன் தானே. மன்னிச்சிருங்க பாட்டிம்மா, வாசு ஒன்னும் வேலைக்காரன் கிடையாதுமா. இந்த வீட்டு பையன், என்னோட கடைசி தம்பி. இத்தனை வருஷங்களா அவன் எங்க சந்தோஷத்துல மட்டும் இல்ல, எங்க சுகதுக்கங்கள் எல்லாத்துலயும் அவன் இப்ப வரைக்கும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கான். சொந்தக்காரங்கெல்லாம் கூட எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவன் ஒருத்த மட்டும்தான் இது வரைக்கும் எங்களோட சேர்ந்து கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க போன வாசு? எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அம்மா, நான் கொஞ்சம் பஜார் வரைக்கும் போயிட்டு வந்தேன். பஜாருக்கா? ஏன்? இல்லம்மா, தேவாவுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தேன். நாளைக்கு அவர் வராருல, அவருக்கு பிடிச்சதெல்லாம் என் கையாலே சமைச்சு போடணும்ல, அதனால தான் வாங்கிட்டு வர போயிருந்தேன். ஆனா வாசு அவன் ஆனா இல்லம்மா, ஆனா இல்ல. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே. தேவா வந்துருவான்னு எல்லாருக்கிட்டையும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே. நாளைக்கே அந்த மனுஷன் வரலன்னா எல்லாரும் மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்களோ? அம்மா, நீங்க ராமாயணம் படிக்கிறீங்க, மகாபாரதம் படிக்கிறீங்க, எல்லா புராண புத்தகத்தையும் விடாம படிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனா எந்த புராணத்துல இந்த மாதிரி எழுதியிருக்கு? எதுலயாவது சத்தியம் தோத்துருக்கா? வாழ்க்கையில எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் கடைசியில சத்தியம்தான் ஜெயிக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப சாப்பிடுங்க. எங்கடா போனீங்க? எல்லாரும் ஒரே நேரத்துல ஆத்து வெள்ளத்துல விழுந்து செத்துட்டீங்களா? போன் எடுக்காம என்னடா பண்றீங்க? அந்த ராதிகாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? ஐயா, நாங்க அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். ஆனா அந்த பொண்ணு அபே மாப்பிள கூட வண்டியில இருக்கா. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, உங்க வேலை முடிஞ்சது, அங்க இருந்து கிளம்புங்க. சரிங்க ஐயா. நல்ல வேலை செஞ்சிட்டீங்க அபே மாப்பிள, நல்ல வேலை செஞ்சிட்டீங்க. போதும், இப்படியே போங்க. அவ கூட போய் அவ கூடவே அப்படியே போயிடுங்க. நீ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் என் வாழ்க்கையில நிம்மதின்றதே கிடையாது. நான் இந்த வீட்டுல அடிமை வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அண்ணா, அபை போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. ராதிகா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? தெரியலையே குட்டிமா, ஒண்ணுமே தெரியலையே. ராதிகாவை பத்தியும் தெரியல, அந்த அபே மாப்பிளை பத்தியும் தெரியல. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத குட்டிமா, என் ஆளுங்க எப்படியும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அபே மாப்பிளையும் ராதிகாவும் நமக்கு நிச்சயமா கிடைச்சிருவாங்க. நீ ஒரு வேலை செய் குட்டிமா, உன் ரூம்ல போய் நீ எந்த டென்ஷன் இல்லாம ரெஸ்ட் எடு. சரி, போறேண்ணா.
என்ன மன்னிச்சிரு குட்டிமா, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நான் என்ன செய்யறது? அந்த ஊர் பேர் தெரியாதவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு இந்த வாய்ப்பை தவிர வேற எந்த வாய்ப்பும் எனக்கு கிடைக்காது. அதுக்காக தான் நான் உன்கிட்ட போய் சொன்னேன். என்னாச்சு? இது தப்பு, இது பாவம். இதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க என் புருஷன். நீங்க உங்க மனைவியை தானே இப்ப தொட்டு இருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற இந்த பவித்திரமான உறவை பாவம்னு சொல்லாதீங்க. ஆனா என் மனைவி கணிக்காதா? நீங்க இல்ல. நீங்க என் புருஷன். நீங்க ராமன் மாதிரி. நீங்க என் புருஷன்றதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வேற யாரோதான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மனைவியும் குழந்தையும் இருக்காங்க. நீங்க ஏன் உங்க மனசு சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க? உங்க மனசு கேட்டு பாருங்க, உண்மை என்னன்னு அது சொல்லும். நான் தான் உங்க மனைவி. இது சத்தியமான உண்மை. தயவு செஞ்சு வாயை மூடுங்க ராதிகா. என் தலை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பார்க்கும்போது எந்த உணர்வும் ஏற்படல? நீங்க உங்க கண்களை மூடி பார்க்கும்போது அதுல என்னோட முகம் உங்களுக்கு நினைவு வரல? ஒரு நாள் கூட என்னோட ஞாபகம் வரலன்னு சொல்லுங்க பாப்போம். என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்கும் போதெல்லாம் இவளுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குன்னு உங்களுக்கு தோணல? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து என்னால நிம்மதியா வாழ முடியல. நான் எவ்வளவோ கட்டுப்பாட இருக்க முயற்சி பண்றேன். உங்களை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன். உங்களை மறக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்க உருவம் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்க. நான் வேண்டான்னு நினைச்சாலும் ஏதோ ஒண்ணு உங்க பக்கம் என்னை இழுத்துக்கிட்டே இருக்க. ஆனா அது தப்பு. இப்படி எல்லாம் பேசாதீங்க. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களோட ஞாபகங்கள் கண்டிப்பா திரும்ப வரும். போதும். நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல எதுவும் நான் கேட்க விரும்பல. தயவு செஞ்சு தெளிவா சொல்லுங்க, என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்னதான் வேணும்னு. எப்ப நான் உங்களை முத பார்த்தேனோ அப்ப இருந்து எதுவுமே சரியா நடக்கல. தயவு செஞ்சு இங்கிருந்து நீங்க எங்கேயாவது போயிடுங்க. இங்க பாருங்க, நான் எப்போ உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்பல. ஆனா என் வாழ்க்கை விட்டு தயவு செஞ்சு எங்கேயாவது போயிடுங்க. சரி, நான் போயிடுறேன். உங்க வாழ்க்கையை விட்டு நான் ரொம்ப தூரம் விலகி போயிடுறேன். நீங்க என்ன உங்க மனைவி ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் சரி, ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டாகணும். நீங்க என்னோட கணவரா ஒரு நாள் நாடகம் ஆடணும்.
ம் மாதாராம்ஜி, அபே மாப்பிள்ள போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. குடேங்க. என்னது முக்கியமான விஷயம் மாப்பிள்ளை கிட்ட பேசலான்னு பார்த்தா அவர் போன் எதுக்காக ஆஃப் ஆகிருக்கு? போன் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாருமா. என்னம்மா, நான் சொன்னது கரெக்டு தானே? மாப்பிள்ளை தம்பி சந்தன்பூர்ல இருக்கிற வரைக்கும் அவர் போன் ஆஃப்ல தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த மாப்பிள்ளை தம்பி சந்தன்பூருக்கு வேலை பார்க்கறதுக்காக போகல. அவர் அங்க எதுக்கு போயிருக்கா தெரியுமா? அந்த ராதிகா கூட சேர்ந்து ராஜலீல பண்றதுக்காகத்தான். என்ன பைத்தியக்காரத்தனமா வளர்ற ரஜன்? நான் ஒன்றும் வளரலம்மா, நடக்கிற உண்மையை தான் சொல்றேன். இப்ப உங்க மாப்பிள்ள அந்த சந்தன்பூர்ல ஒன்றும் தனியா இல்ல, அந்த ராதிகா அவன் கூட இருக்கிறா. என்னுடைய ஆளுங்க பார்த்து சொன்னாங்க. எனக்கு மாப்பிள்ளை தம்பி மேல முழு நம்பிக்கை இருக்கு ரஜன். எனக்கு தெரியுமா உங்களை பத்தி? நீங்க மாப்பிள்ளை தம்பி மேல என்னை விட அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நீங்க அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறது தெரிஞ்சுதான் அவரு கிருஷ்ண மாதிரி அந்த ராதிகா கூட ஜாலியா ராஜலீல பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவம், உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியல. நீ சொல்றது மட்டும் உண்மையா இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல? அம்மா, நான் இந்த வீட்டு பையன்மா. உங்க பையனா இருக்கிறதுனால இந்த வீட்டுல தப்பு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுமா, நான் எவ்வளவுதான் பண்ணாலும் உங்க பார்வையில நான் ஒரு செல்லா காசு தான். இன்னைக்கு செல்லா காசா இருக்கிறது ஒரு காலத்துல புராதன பொருளாயிடும். ஏன் ஆளை வச்சு நானே தெரிஞ்சுக்கிட்டேன்ல, உங்களால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உங்களால எப்படி இந்த மாதிரிலாம் கேட்க முடியுது? நீங்க எந்த மாதிரி பொண்ணுங்கிறது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இத்தனை நாள் முழுக்க நான் உங்க புருஷன் ஊரு முழுக்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப அதை நான் ஏத்துக்க தயாரா இல்லாதப்ப கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன புருஷனா வந்து நடிங்கன்னு கேக்குறீங்க. போதும். இதுக்கு மேலையும் என்ன நீங்க தொட்டு பேசணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தெரியும், உங்களுக்கு கண்டிப்பா இது தப்பாதான் தெரியும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியலையே. நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? அந்த மகா பண்டிதர் பதவி நம்ம குடும்பத்துக்கே உண்டான ஒரு கௌரவம். அது உங்களோட கௌரவம். அது நம்ம கையை விட்டு போக கூடாது. சாந்தனு உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணப்போ அந்த நேரத்துல உங்க வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த துர்சம்பவத்துக்கு அப்புறம் உங்களை பத்தின எந்த விவரமும் தெரியல. ஆனா நான் என்னோட நம்பிக்கை இழக்கல. நீங்க வருவீங்கன்னு நம்பினேன். ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மகா பண்டிதர் பதவி நம்ம குடும்பத்தை விட்டு போயிடுச்சு. 5 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும்னு மடத்துல பெரியவர் முடிவு பண்ணாரு. ஆனா அந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க திரும்ப வரலனா மகா பண்டிதருங்கிற பதவி வேற ஒருத்தருக்கு போயிடும் சொல்லிட்டாரு. நாளையோட அவங்க கொடுத்த கேடு முடிய போகுது. 5 வருஷம் முடிய போகுது. உங்களுக்கு உங்களோட ஞாபகங்கள் திரும்ப வரலனா, உங்க பதவியை உங்களால காப்பாத்த முடியலனா, அந்த மகா பண்டிதர் பதவி சுஷில் சித்தப்பாவோட பையன் அர்ஜுனோட கைக்கு போயிடும். இந்த பதவிய அவங்க கண்டிப்பா தப்பான வழியில தான் பயன்படுத்துவாங்க. அவங்க நல்லதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக தப்பான வழியில போவாங்க. நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை தப்பானவங்க கைக்கு போக கூடாது. உங்க குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா இந்த பதவியை பாதுகாத்துட்டு வராங்க. அது எல்லாமே மண்ணோட மண்ணாயிடும்.
இத பாருங்க ராதிகா, உங்க குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கறதுக்கே உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் எதுக்காக என்னோட சம்மந்தப்படுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு புரியுது. இப்போவும் நான் தான் உங்க மனைவி, நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா இப்ப அது கூட முக்கியம் இல்ல. ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் உங்க உதவியை கேட்டு நிக்கிறேன். சொல்லுங்க, எனக்கு உதவி பண்ணுவீங்களா? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்க குடும்பத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் என்னால புரிஞ்சுக்க முடியுதா? ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்களும் புரிஞ்சுக்கணும் ராதிகா. நாம நினைக்கிற மாதிரி எந்த ஒரு சமயத்திலும் எதுவும் நடக்கிறது கிடையாது. சில சமயம் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பார்த்தா அது கூட நம்ம போட்டி போட முடியாதவன்னு தோணும். நம்ம கையில எதுவுமே கிடையாது, நம்மளால எதையும் மாத்தவும் முடியாத. அதே மாதிரிதான் வாழ்க்கையும், அது கூட வாழ்ந்துதான் ஆகணும். உங்களால முடிஞ்சா அதுக்கான முயற்சியை பண்ணுங்க. இங்க பாருங்க ராதிகா, நீங்க உங்களோட இந்த வாழ்க்கைய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்க, ஒரு மனைவி இருக்கா, ஒரு குழந்தையும் இருக்கான். அவங்க இருக்கும்போது என்னால அங்க வந்து உங்க புருஷனா நடிக்க முடியாத. ஆனா ஒரு நல்ல காரியத்துக்காக நடிக்கத்தானே சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க. என் மனசு அதுக்கு இடம் கொடுக்கல. என்னால இந்த காரியத்தை செய்யவும் முடியாத. என் மொபைல் போன்ல இப்ப சார்ஜ் இல்ல. எங்க வீட்டுல எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்க வீட்லயும் எல்லாரும் கவலையோட இருப்பாங்க. இல்ல, எங்க வீட்ல யாரும் என்ன நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு. அவங்க நம்ம 2 பேரும் எப்ப வருவோன்னு காத்துட்டு இருப்பாங்க. நம்பிக்கையோட இருப்பாங்க. நான் உங்களோட வருவேன். மகா பண்டிதர் குடும்பத்தோட மான மரியாதை, மகா பண்டிதருங்கிற அந்த பதவி எல்லாத்தையும் காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில இருப்பாங்க. மகா பண்டிதர் பதவியை காப்பாத்துறதுக்கு நீங்க என்னோட கணவரா நடிப்பீங்களா?